வணக்கங்க. நம்ம அழகி 2 நாளா சாப்பிடவும் மாட்டுது. தண்ணியும் குடிக்கல. பால் குடிக்க ஆசைப்படுது. அது பாலும் குடிக்க முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டுது. ரொம்ப அதிகமாக ஜுரம் இருந்தால் கூட இப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போகலான்னு கிளப்பியாச்சு. டாக்டர் இல்லை நானே வந்து இங்கே பார்த்துறேன்னு சொல்லிட்டாங்க. வாயில் நொரையாவே இருந்துச்சுங்க. அழகே பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சுற்றிட்டே இருக்குது. எத்தனை தடவை கட்டி போட்டாலும் அந்த கயிறை அறுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. பிடிச்சிட்டு வந்து கட்டி போடுறோம். அதால் நிற்கவே முடியல. சரி டாக்டரும் வர டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி ஆயுத பூஜைனால எல்லாருக்குமே கவர்மெண்ட் லீவ். ஃபோன் பண்ணி பார்த்தோம். அவங்க வெளியே இருக்கேன் வரேன்னு சொல்லி 4 மணி ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. அழகி நினச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சரி வேறு டாக்டருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா சில டாக்டர் ரெஸ்பான்ஸே பண்ணல. லீவ்னால இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடிய மாட்டுதுங்க. அப்புறம் டாக்டர் வந்து 3 இன்ஜெக்ஷன் போட்டு இது ஃபீவராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன டவுட்னா நாய் ஏதோ கடிச்சிட்ருக்குங்க அழகிய. ஆனால் உண்மையாலேயே நாய் கடிச்சிட்டுன்றா நம்மளுடைய அழகி நாயாகவே மாறினதை நான் பார்த்தேங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சீரியஸாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாய் வந்து கடிச்சா நாய் மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம அழகி பண்ணதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அத்தனை கயிறு போட்டு கட்டுறோம். அத்தனை கயிறையும் அறுத்துட்டு ஓடிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா கூட்டிகிட்டு வந்து கட்டுறோம். ஒன்றுமே பண்ண முடியல. எப்போ கடிச்சிச்சுனே தெரிலங்க. பிறந்தப்போ கொஞ்ச நேரம் வெளியே கட்டுவோம். அப்போ கடிச்சிட்ருக்கு. ஆனால் அப்போ கடிச்சும் போது கூட கடித்த அடையாளம் எதுவுமே இல்லை. சும்மா கீறின மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஏதோ கொசு ஏதோ கடிச்சிருக்கோன்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் 3 மாதம் கழிச்சு தாங்க தெரியுது அதோட சீரியஸ்னஸ். உண்மையாலே அழகி நாயாகவே மாறிடுச்சு. அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப முத்திடுச்சு. எடுத்துகிட்டு போய் கருணை கொள்ளலாம் பண்ணிடுங்க, கிணத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பண்ண மனசே இல்லைங்க. அது எப்போ சாகுதோ அப்படியே சாகட்டும்னு சொல்லி அங்கே கட்டி போட்டோம். தண்ணி வைக்கிறோம், தண்ணி குடிக்க மாட்டேது, எதுவுமே பண்ண மாட்டேது. டாக்டர் வந்து 4-5 ஊசி போட்டாங்க. இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில நம்ம அழகிய. அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்புறம் ஆளுக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கும் கால் பண்ணோம். அவங்களும் இன்னும் வரலை. வந்துட்டால் நம்ம அழகி போயிடுங்க. அது எப்படியும் சாக தான் போகுது. எவ்வளோ அது கயிறு கட்டியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த மாடு பெரிய மாடாலே அந்த கயிறில் அடக்க முடியாது. ஆனால் அழகி அசால்ட்டாக அறுத்துடுதுங்க. இந்த மாதிரி நாயெலாம் கடிச்சிச்சுன்னா உடனே டிடி எல்லாம் போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு டாக்டர் கொடுத்து டிடி போட்டுருங்க. அது ஒரு நாட்டு மாடி இந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்போ சின்ன பசங்க பெரியவங்கள்லாம் கடிச்சா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக டிடியை மட்டும் போட்டு விட்டுருங்க. அதை ஃபாலோ பண்ணுறேன்னா 3 மாதம் கழித்து என்ன நடக்கும்னு நான் நேர்லேயே பார்த்துட்டேங்க. அதுவும் நம்மளுடைய அழகி வந்து நாயாகவே மாறினதை நான் பார்த்தேன்.